ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூவரகசாமி கோயிலுக்கு பின்னால் உள்ள நித்தீஸ்வரர் கோயில் தான். இந்த கோயிலை எல்லோரும் பூவரகசாமியை பார்த்துட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் நீங்களும் பார்த்துட்டு வாங்க. அந்த கோயிலுக்கு முன்னே ஒரு குளம் இருக்கும், புஷ்கரணி கோயில் குளம். அந்த குளத்துல நீராடிட்டு அங்கே இருக்கிற அரச மரத்தை சுற்றி வந்தீங்கன்னா சுற்றிட்டு நித்தீஸ்வரர் வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் பூவரகசாமிக்கு போய் மகப்பேறு வேணும்னு குழந்தை வேணும்னு அங்கே போய் அந்த சந்தான கோபாலகிருஷ்ணரை வாங்கி மடியில் வச்சுருந்துட்டு கொடுத்துட்டு போகணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு வாங்க. பூவரகசாமி வராக அவதாரம் எடுத்ததும் இந்த கோயிலுக்கு நித்தீஸ்வரரை வணங்கி விட்டு தான் பூமாதேவியை போய் மீட்க போகிறார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட கருங்கல்லான கோயில். இந்த கோயிலில் அமைதியாக இருக்குது. நித்தீஸ்வரர் அமைதியாக அருள் புரிகிறார். உள்பிரகாரத்தில் சிவன், பார்வதி மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் விநாயகர் உள்ளனர். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு கோயில் கோபுரம் ரொம்ப பெருசாக கிடையாது. ஆனால் ரெண்டு பக்கமும் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க, செதுக்கியிருக்காங்க, அழகாக இருக்குது. ஆனால் அந்த கொடிமரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கொடிமரத்தை வணங்கிட்டு நம்ம நேராக போக முடியாது, உள்ளே வளைஞ்சி தான் உள்ளே போகணும். உள்ளே போகும்போது முதல்ல பிள்ளையார் இருப்பாங்க, அவங்கள கும்பிட்டுட்டு தான் நித்தீஸ்வரரை போய் கும்பிட்டு உள்பிரகாரத்தை சுற்றிட்டு அப்புறமா நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு வரணும். வெளிப்பிரகாரம் வந்தால் முருகன், வள்ளி தெய்வானை கோயில் தனி சன்னதியாக இருக்குது. அங்கே தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாகும். அங்கே இங்கே பெருமாள் பூஜித்த லிங்கம் இருக்குது. ஸ்ரீ ஹரிபுரி ஈஸ்வரர் இருக்கார். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற முருகர் இருக்கார். சர்ப்ப ரிஷி இருக்காங்க. நவகிரகம்லாம் இருக்குது உள்பிரகாரத்தில். இதில் வெளிப்பிரகாரத்தில் அவ்வளோ அழகாக புல்வெளிகள் நல்லா செதுக்கப்பட்டு பராமரித்து வராங்க. அங்கே மாடுங்கள்லாம் மேயுது. மரங்கள்லாம் நெல்லி மரம், மாமரம், அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அப்படியே நம்ம கோயிலை சுற்றி முடிச்சுட்டு வந்தோம்னா இங்கே நாகலிங்கப்பூ மரம் இருக்குது. அதுக்கும் தனி சன்னதியாக சாமி இருக்காங்க. அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோயிலோட கல்வெட்டு பூவரகசாமி கோயிலில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற பூவரகசாமி கல்வெட்டு இந்த கோயிலில் இருக்குது. கல்வெட்டு பதிச்சிருக்காங்க. இந்த கோயிலை பார்க்காம அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக போய் ஈஸ்வரரோட அருள் பெறணும். மாமரம் நித்தீஸ்வரர் அருளையும் பூவரகசாமி அருளையும் பெற்று ஆசி வழங்கி செல்லுமாறு வேண்டிக்கிறேன். இங்கே பாருடா தங்கம், பூ பாரு. அப்படியே கண்ணு மாதிரியே இருக்குல்ல அதெல்லாம். ஒரே ஒரு பூ மட்டும் பறிச்சு காலம் நல்லா சுடுதுரா. முருகர் சிலை செஞ்சுருக்காங்க, சரியாக வரலன்ட்டு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறத எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி கருப்பு வெள்ளையே சேர்ந்து குருவி அங்கே ஒரு கோயில். ஆமாம், அங்கே இருக்கு.